நீங்கள் டிபிஎஸ்சியில் எது நெல் முளைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கோம்னு தெரியுங்களா? 1,62,1.6 லட்சம் கொள்முதல் பண்ணிட்டோம். இன்னும் கொள்முதல் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான். அது ஒரு 50,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய்ய வேண்டியது. டிபிஎஸ்சியில் பத்திரமாக தான் நாங்கள் கொள்முதல், அதாவது ஓப்பன் கேப்ஸாக இருந்தாலும் சரி, கவர்டு கேப்ஸ் 4 இடம் சொன்னேன். அது ஒரு சுமார் ஒரு 30,000 மெட்ரிக் டன்னை கவர்டில் வச்சுருக்கிறோம். ஓப்பன் கேப்ஸில் சுமார் 1 லட்சம் மெட்ரிக் டன்னை கவர்டில் வச்சுருக்கிறோம். டிபிஎஸ்சியில் எங்காவது நீங்கள் முளைச்சிருக்குன்னு சொன்ன அவர் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், ஏதாச்சும் அவர் எதிர்க்கட்சி தலைவங்க இருக்கும் முறையில் ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னு நினைக்கலாம். இந்த அரசை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நெல்மணி கூட மழையில் சேதமடையக்கூடாது, சேதாரமடையக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கூட அவை ஆட்சியில் 10 வருஷத்தில் 7,27,000 மெட்ரிக் டன் தான் கட்டினாங்க. கட்டுனதில் இன்றைக்கி எருக்கூரில் 50,000 மெட்ரிக் டன் 2019 கட்டப்பட்டது 69 கோடி ரூபாயில். இன்னும் பயன்பாட்டுக்கு இல்லை. அதை நீ கேளுங்களேன். இங்கே நீ இல்லை மற்ற இடத்துக்கு போகிறாரில்ல, அங்கே கேட்க சொல்லுங்கள். எருக்கூரில் பயன்பாட்டுக்கு வந்துச்சான்னு கேளுங்க. என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டதுன்னு தெரியல. 69 கோடி. இன்னும் நாங்களும் 5 வருஷமாக பார்க்குறேன். நானும் வந்ததுலேருந்து 2 தடவை போய் பார்த்தேன். அதுக்கு டெண்டர்லாம் விடப்பட்டோம். ஒரு ஏஜென்சி, நோடல் ஏஜென்சி நல்ல முறையில் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி கையாளணுங்கிறத முறைப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த 50,000 இன்றைக்கி நம்ம இதே மாதிரி இங்கே இருக்கிற 50,000 மெட்ரிக் டன்னை சேமித்து வைக்கலாம். எங்கள் எருக்கூரில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் அது இன்றைக்கி பயன்பாட்டுக்கே வரல. அதே மாதிரி கோயில்பத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கட்டியிருக்காரு. அது எங்கே கட்டியிருக்காருன்னா நெல் விளையிற இடத்துல கட்டியிருந்தால் பரவாயில்ல, எங்கேயோ ஒரு தூரத்தில் கட்டி அது என்ன கஜா புயலில் எல்லாம் மேலே ஒரு 1,01 கோடி, அதாவது 169 கோடியில் கட்டுறது பூராமே அப்படியே எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் டெண்டர் விட்டு அதுக்கு ஒரு 60-70 கோடி செலவழிச்சு தான் கட்டினாங்க அவி ஆட்சியிலே. இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் நம்ம ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற வந்து 4,03,000 மெட்ரிக் டன் கவர்டு குடோன் இதே மாதிரி இங்கே பிள்ளையார்பட்டியிலும் கட்டியிருக்கிறோம். இதே மாதிரி நிறையா தமிழ்நாட்டில் நிறையா கட்டியிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ கட்டுறதுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கு. ஒரத்தநாடு 1 லட்சம் மெட்ரிக் டன் நடுவூரில். இதையெல்லாம் சேர்த்துனா 7,37,000. அவங்க ஆட்சியை விட எவ்வளோ கட்டியிருக்கிறாங்க? அவங்க நான் 10 வருஷத்தில் கட்டுறது 7,27,000. இன்னும் பயன்பாட்டுக்கு வராது 50,000. அதை கழிச்சிக்கங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை 4,03,000 மெட்ரிக் டன் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. டெண்டர் விட்டதெல்லாம் சேர்த்துனா 7,37,000 இன்னும் பயன்பாட்டுக்கு வர இருக்குது. அதனால் அவங்க 10 வருஷத்தில் செஞ்ச சாதனையை நாங்கள் 53 மாத ஆட்சியில் செஞ்சுருக்கிறோம். குடோன் கட்டியிருக்கிறோம். இதே மாதிரி அவங்க நிறையா குடோன் கட்டியிருந்தான்னு வச்சுங்க 10 வருஷத்தில் இந்த பிரச்சனையே வராது. வாங்கி நெல்லை உடனே குடோனில் கட்டி சேமித்து வைக்கலாம். முதல்ல இதே சமயத்தில் பிள்ளையார்பட்டிக்கு உங்களை பார்க்க வந்தேன். நான் ஆட்சிக்கு வந்தப்போ எப்படி வெளியே தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் கவர்டு குடோனில் கட்டியிருக்கிறேன்.